அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, நவம்பர் மாதம் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பலத்துக்கும் ஆராய்ச்சி மனப்பான்மைக்கும் உரியவங்க நீங்கள் தான். இந்த காலகட்டத்தில் நம்ம தொழில் வேலையை பார்த்தோம் அப்படின்னா சூரியன் 12ல் நீச்சமாக இருக்கிறதுனால கவனச்சிதறல்கள் அடிக்கடி ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ரைமிங்காக இருக்குல்ல. அடுத்தது, மேலதிகாரிகள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மேல் பொசிஷன்ல இருக்கிறவங்களுடைய வாக்குவாதம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் மென்மையா பேசி அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்க சும்மா இருந்தாலும் அவங்க உங்களை தப்பா புரிஞ்சுட்டு பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அது மாசம் முடிவில் சரியாயிடும். அதனால கொஞ்சம் நிதானமா இருக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. நவம்பர் 17க்கு அப்புறம், செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு பெரிய புஷ்ஷா இருந்துட்டு இருக்கும். நீங்க சொந்த தொழிலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், பெரிய அளவுல முன்னேற்றம்ங்கிறது காத்துட்டு இருக்கு. டீல் க்ளோஸ் பண்றதா இருக்கட்டும், இல்லை புதுசா ஒரு அக்ரிமெண்ட் போடுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு புதிய கிளைண்ட்டை போய் மீட் பண்றதா இருக்கட்டும், நவம்பர் 17க்கு அப்புறம், செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் பண்ணலாம். தாராளமா பெரிய அளவுல முன்னேற்றங்கிறது காத்துட்டு இருக்கு. பணநிலையை பொறுத்த வரைக்கும் குரு உச்ச பார்வை இருக்கிறதுனால சுப செலவுகள் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா அதை மேனேஜ் பண்ணிடுவீங்க. இந்த மாசத்துல சனி 5ல குரு பார்வையோட இருக்கிறதுனால விஐபிகளோட தொடர்புகள் அதிக அளவுல இருந்துட்டு இருக்கு. நீங்க அவங்கள மீட் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவுல இருந்துட்டு இருக்கு. தம்பி நண்பர்கள் மூலயமா ஒரு பெரிய சப்போர்ட்டுங்கிறது கிடைக்கும். நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தம்பியா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க மூலயமா ஒரு பெரிய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டம் இருக்கு. பயணங்கள் மூலயமா வெற்றிகள் அப்படிங்கிறது அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு காத்துன்னு இருக்கு. வீடு 4ஆம் அதிபதி சனி மீது குருவோட பார்வை இருக்கிறதுனால வீடு ஏற்கனவே கட்டின வீடு வாங்கறதுக்கு ஏதாவது வரும் வாய்ப்புகள் இருக்கு. செகண்ட் ஹேண்ட்ல பைக் வாங்கணும் அப்படின்னு ஐடியாவில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் தாராளமாக வாங்கலாம். புது வண்டி வாங்குறதுக்கு உண்டான காலகட்டம் இது இல்லை. செகண்ட் ஹேண்ட்ல பொருள் ஏதாவது வாங்குறதா இருந்தா இந்த காலகட்டம் அது உங்களுக்கு உகந்த காலகட்டமா இந்த காலகட்டம் அமையுது. குருவோட பார்வை 5ஆம் அதிபதி மேல இருக்கிறதுனால குழந்தை பேருக்கு ட்ரை பண்றவங்க தாராளமா இந்த காலகட்டத்துல ட்ரை பண்ணலாம். அதுக்கு நல்ல காலகட்டமா இது அமையுது. குழந்தை இல்லை, ஏற்கனவே குழந்தையோட கல்வியில முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். குழந்தைகளால சுப செலவு